என் பிரியமான பிள்ளைகளே, என் சம்பளம் போதவில்லை. நான் எவ்வளவு உழைத்தாலும் கையில் எதுவும் தங்குவதில்லை என்று இரவு நேரங்களில் மனம் உடைந்து பேசுகிற உன் சத்தம் எனக்கு கேட்கிறது. கணக்கு புத்தகத்தை பார்த்து கவலைப்படும் உன் மூச்சின் கணத்தை நான் அறிகிறேன். மாதத்தின் தொடக்கத்தில் நம்பிக்கை, மாதத்தின் முடிவில் பதட்டம், அந்த சுழற்சியில் சிக்கிக்கொண்டு தவிக்கும் உன் இதயத்தை காண்கிறேன். பிள்ளையே, உன் தேவைகளை நான் அறியாதவன் அல்ல. நீ சம்பளம் வாங்கும் நாளை விட உனக்கு தேவையான நாளை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். நீ எண்ணிக்கையில் பார்க்கிறாய், நான் ஆசீர்வாதத்தில் பார்க்கிறேன். நீ வருமானத்தை கணக்கிடுகிறாய், நான் அருளை அளவிடுகிறேன். இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கை உன் சம்பளத்தால் மட்டுமே நடத்தப்படுவதில்லை. உன் வாழ்வு என் கிருபையால் தாங்கப்படுகிறது. நீ உழைக்கிற உன் கை வெறுமையல்ல, அது என் ஆசீர்வாதம் தொடும் கை. நீ சம்பளம் குறைவு என்று நினைக்கும் அந்த நேரத்தில் கூட உன் மேஜையில் இருக்கும் உணவு, உன் உடலில் இருக்கும் ஆரோக்கியம், உன் வீட்டில் இருக்கும் அமைதி, இவை அனைத்தும் என் கொடைகளே. பிள்ளையே, பணம் போதாமல் இருக்கலாம். ஆனால் நான் உனக்குள் வைத்திருக்கும் தைரியம் போதாமலா இருக்கிறது? நான் உனக்குள் ஊற்றிய ஞானம் குறைவாக இருக்கிறதா? நான் உனக்கு திறந்திருக்கிற வாய்ப்புகள் முடிந்து போய்விட்டதா? நீ இப்போது பார்க்கும் குறைவு ஒரு காலகட்டம் மட்டுமே. அது உன் நிலை அல்ல, அது உன் நிலையினுடைய ஒரு பருவம். பருவம் மாறும், சூழ்நிலை மாறும். நான் உன் கதையை மாற்றுவேன். இன்று நான் உன் மனத்தில் பயத்தை அகற்றுகிறேன். என்ன ஆகும் என்ற கேள்வியை நான் இருக்கிறேன் என்ற பதிலாக மாற்றுகிறேன். நாளை பற்றிய கவலை உன் இதயத்தில் கட்டாயம் உருவாகலாம். ஆனால் அந்த கவலை உன்னை அடிமைப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கையில் வருகிற சம்பளம் குறைவு என்று நீ நினைக்கும்போது, அந்த குறைவில் கூட நான் உனக்கு ஒழுங்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் உன்னை பொறுப்புள்ளவனாக உருவாக்குகிறேன். நான் உன்னை வீணாக்காமல் வாழ கற்றுக் கொடுக்கிறேன். இவை அனைத்தும் உன் எதிர்கால உயர்வுக்கான தயார். நீ உழைக்கும் இடத்தை நான் காண்கிறேன்.